ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. 3 பெட்ரூமோட இருக்கக்கூடிய ஹவுஸ். அதுவும் எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. சரியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்பம்பட்டி, அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திருச்சி ரோட்ல இருந்து வெறும் ஒரு 6 கிலோமீட்டர் இல்லைங்க, சரிங்களா? இந்த பாப்பம்பட்டி பஞ்சாயத்துல அந்த பாப்பம்பட்டி 4 ரோடுக்கு வெறும் 500 மீட்டர் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா 4.25 சென்ட்ல தெற்கு பார்த்த சைட்ல தெற்கு வாசல் அமைஞ்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்ல அவங்களுக்காகவே ஓனா பார்த்து பார்த்து கட்டின வீடு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சேல் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடு சேல் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சொந்த ஊருக்கே வந்து திரும்பி போறத அப்படிங்கிற ஒரே ரீசன்னால தான் வந்து சேல் பண்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடை ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோல உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கே தெரிய வருங்க. ஸோ வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பிரம்மாண்டமான ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட்ல 3 பெட்ரூமோட இருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. தெற்கு பார்த்த சைட்ல தெற்கு வாசல்ல பக்காவா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய கேட்டுங்க. இதுல அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம போகும் பட்சத்துல உங்களுக்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸா நீங்க வந்து ஷீட் மட்டும் எடுத்து விட்டீங்கன்னா அந்த மாதிரி அமைச்சுக்கலாம். போர்ட்டிகோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 17க்கு 11ங்க. ஸோ அதையும் நான் வந்து இப்போ உள்ள போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு பெரிய கேட்டு, அது பக்கத்துலேயே ஒரு சின்ன கேட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ட்ரு ஆனோனே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிக்கோங்க. 17க்கு 11 அப்படிங்கிற அளவில் போர்ட்டிக்கோ. ஸோ இந்த நிலவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மரங்க. அந்த மரத்தில் அவங்க பார்த்து கையில் செதுக்கப்பட்டது இதெல்லாம், சரிங்களா? நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தேர்ந்தெடுத்து மலேசியன் வேங்கை மரம் தேர்ந்தெடுத்து வீடு ஃபுல்லாக முழுவதுமே வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா வந்து செலவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி வீடை கட்டிட மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு கட்டுறதா இருந்து பார்த்து ஒரு கனவு வீடாக கட்டும் பொழுது தான் இந்த மாதிரி கட்டுவாங்க. ஸோ இந்த வீடை வந்து அவங்க கொடுக்குறதுல வந்து சந்தோஷமாக தான் கொடுக்குறாங்க. எந்த ஒரு மன வருத்தத்தினாலையும் கொடுக்குறதுலாம் இல்லை. அவங்களோட சொந்த ஊருக்கே போகிறதுங்க அப்படி முடிவு பண்ணதுனால இந்த வீடை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ வீடெல்லாம் வந்து தெளிவாக தான் இருக்குங்க. வீடு எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2023 நவம்பர் மாதம் தான் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு அது வீடோட ஸ்கொயர் ஃபீட் 1300ங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம்புங்க. ஸோ வாட்டர் டேங்க்கு, இதில் நல்ல தண்ணிக்கு ஒரு இதுவும் உப்பு தண்ணிக்கு ஒரு கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து 5000 லிட்டருங்க. போர்வெல், அதுவும் இல்லாமல் 600 அடியில் ஒரு போர்வெல் இருக்குது. ஸோ அதில் தண்ணிக்கு பொறுத்தளவுக்கு இங்கே எதுவும் கஷ்டமெல்லாம் இல்லைங்க. தண்ணி கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கனெக்ஷனுக்கு வந்து எல்லாம் கட்டியாச்சு, வரி எல்லாம் கட்டியாச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா? அடுத்தது பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டாய்லெட்டுங்க. ஒன்று வந்து லெட்டின்னு, இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத் ஸ்பேஸ் மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வாயு மூலையில் உங்களுக்கு வந்து செப்டி டேங்க்கு 5000 கெப்பாசிட்டி பிடிக்கிற அளவுக்கு செப்டி டேங்க், மொத்தம் 10,000 லிட்டருங்க. ஸோ உங்களுக்கு வாஸ்து பொறுத்தளவுக்கு வந்து பக்காவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு சேஃப்டி டோரு, டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானோனே வந்து பார்த்தீங்கன்னா 17க்கு 20 அப்படிங்கிற அளவில் ஒரு பிரம்மாண்டமான ஹாலுங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஸ்டேர் வந்துடுது. ஸோ தேர்ட் பெட்ரூமுக்கு நம்ம வந்து மேலே காமிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்க்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 11 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய பெட்ரூம்ங்க. பெரிய கட்டில் போடுற அளவுக்கு நல்ல ஒரு பெட்ரூம் தான் இருக்குது. ஸோ இதில் அட்டாச்சு கிடையாதுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு செப்பரேட்டாக அவுட்டராக தான் டாட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அக்னி மூலையில் உங்களுக்கு கிச்சனுங்க. ஸோ வாஸ்துல எந்த ஒரு குறையும் இல்லை. அவங்கவுங்க பார்த்து பார்த்து கட்டினதுனால வாஸ்துல கண்டிப்பாக குறைவா இருக்க சான்சஸ் கிடையாது. ஸோ சின்ன பெட்ரூம், ஸ்மால் பெட்ரூம், இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பூஜை ரூம் அண்ட் ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமை வந்து ஒரு ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் உள்ள இன்டீரியர் ஸ்டேர் பார்க்குறோம். இந்த ஸ்டேரில் நம்ம போகிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல இருந்து ஸ்டீல் கொடுத்து ஹேண்டில் பொடி ஸ்ட்ரெயிட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லி ஆகணுங்க. எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கம்பி கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? இதை தெளிவாக பாருங்களேன். இதெல்லாம் பழைய காலத்தில் செய்வாங்க. ஸோ இதெல்லாமே அவருக்கு பிடிச்சது தான். இந்த மாடல் அவருக்கு பிடிக்கிறதுனால ஒரே ஹோல்ஸாக போட்டு இந்த மரத்துக்கும் இந்த மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு ஒரு ஹோல்ஸ். நம்ம ஆர்டினரியாக போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2, இங்கே ஒரு 2, அங்கே ஒரு 2 போட்டு பிடிச்சிருவாங்க. ஸோ இதில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 ஹோல்ஸ் இருக்குங்க ஒரு சைடில். 15 15 15 45 ஹோல்ஸ். ஸோ இது பழைய காலத்து ஸ்டைலில் அவருக்கு பிடிச்ச மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காரு. நம்ம வெளியே வந்தோடனே இது ஹெவி டோருங்க. சேஃப்டி டோருங்கிறது இது ரொம்ப ஸ்வின்ஸாக, ஆர்டினரி டோர் கிடையாது, நல்லாவே ஹெவி டோரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூமுங்க. ஸோ தேர்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 17. ஓகேங்களா? 11க்கு 17. ஸோ இது மாஸ்டர் பெட்ரூமு.
இதில் அட்டாச்சு டாய்லெட், காமன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுற மாதிரி. மேலே பொறுத்தளவுக்கு டாய்லெட்டில் வெஸ்டர்ன் டைப்புங்க, கீழே வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அந்த சேஃப்டி டோரை ஓப்பன் பண்ணுறோம். உண்மையிலே சொல்கிறேன், சேஃப்டி டோர் நல்லா பக்கா ஹெவி டோருங்க, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து பாருங்களேன், இது வந்து நீங்கள் ஷீட் எழுதிங்கன்னா பக்காவான ஒரு பால்கனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பீம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருங்க. இது வந்து பாருங்களேன், கரெக்டாக வளர்மதி ஸ்கூலுங்க. அது வளர்மதி ஸ்கூல், அது பக்கத்தில் உங்களுக்கு நர்சிங் காலேஜ் எல்லாமே பக்கங்க. சுற்றிலுமே வீடுகள் நிறைந்த பகுதி தான், ஓகேங்களா. வீடுகள் இருக்கக்கூடிய பகுதி தான். இந்த இடத்துல ஒரு 500 மீட்டரில் போனீங்கன்னா பாப்பம்பட்டி பிரிவுங்க. இதில் இருந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து திருச்சி ரோடு வந்துடுது. ஸோ பக்காவான டெவலப்பிங் ஏரியா, நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா. பாப்பம்பட்டி பிரிவை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக டெவலப் ஆகக்கூடிய ஏரியா தான், ஓகேங்களா. இதுதான் மெயின் ரோடுங்க. இந்த மெயின் ரோடு முன்னாடி போகுது இல்லைங்களா, அங்கே ஆட்டோ போகிறது உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே 75 பஸ் இருக்குங்க. உக்கடத்துக்கும் காந்திபுரம் எல்லாமும் போகலாம், கோயம்புத்தூருக்கு. அதாவது அப் அண்ட் டவுன் சொல்லுவாங்க, அப் அண்ட் டவுன் சேர்த்தி மொத்தம் 150 பஸ்ஸு, 75 பஸ்ஸு இந்த ரோட்டில் வருது. 200 மீட்டரில் பஸ் ஸ்டாப்புங்க. பாப்பம்பட்டி பிரிவு பஸ் ஸ்டாப் வெறும் ஒரு 500 மீட்டரில். ஸோ இவ்வளவும் ஒரு ஃபெசிலிட்டியோட பக்காவான ஒரு வீடை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த ஒரு யோசனையும் வேண்டியதில்லை. நல்ல ஒரு டெவலப்பிங்கான ஏரியா, சரிங்களா. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னு நான் நம்புறேங்க. இந்த வீடு தெளிவான வீடுங்க, அவங்க ஓன் பர்பஸ்க்காக கட்டின வீடு. ஸோ நீங்கள் யாராவது இந்த திருச்சி ரோடு பக்கமாக வந்து வீடு தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் வந்து ஒரு நல்ல ஓன் பர்பஸ்க்காக கட்டின வீடு, பழைய வீடாக இருந்தாலும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது மெட்டீரியல் குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேங்க. ஏன்னா தெளிவாக பக்காவாக கட்டியிருக்காங்க, அதுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓன் பர்பஸ்க்காக கட்டின வீடு. இந்த வீடை பொறுத்தளவுக்கு பேங்க் லோனில் இருக்குங்க, ஜனா பேங்க்கில் இருக்குது. ஸோ லோன் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் லோன் ப்ராப்பர்ட்டிங்கும் போது உங்களுக்கு டாக்குமெண்ட் வைஸ் கிளியராக தான் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. லேண்ட்லேருந்து எல்லாமே டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டுங்கும் போது நமக்கு சந்தேகமே தேவையில்லைங்க. ஸோ நீங்கள் லோன் வாங்கி வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, அப்படியே நீங்கள் லோனை டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பேங்க்கில் உங்களுக்கு லோன் வேணுனாலும் உங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்து பக்காவாக லோனையும் வந்து நானே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேங்க. ஸோ எந்த ஒரு கவலையும் வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த வீடை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம நேரில் சந்திப்போங்க. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருச்சு அப்படின்னா கடைசி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீகல் பார்ப்போம். லீகல் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து லோன் அவைல் பண்ணுவோம். லோனும் வாங்கி கொடுத்து கடைசியாக டாக்குமெண்டேஷன் வரைக்கும் உங்கள் கூட இருந்து பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துர்லாங்க. நன்றி மக்களே.